வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு மாணவர்கள் தேர்வு. 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. குருட்டையை கண்டறிய மருத்துவமனையில் ஆய்வகம். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் வட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் மக்கள் பயன்பாடு. புதுச்சேரியில் இன்று பல்வேறு கோவில்களில் மகா கும்பாபிஷேகம். பக்தர்கள் சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். மறைந்த நா. கிருட்டிண ராசு அவர்களின் நினைவு நாளை ஒட்டி 11/8/2024 அன்று நடைபெற்ற ஓவிய முகாமில் பங்கு பெற்ற அரசு பள்ளி மாணவர்களின் ஓவிய கண்காட்சி மற்றும் மூத்த ஓவியர்களுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கும் நிகழ்வு. விருது பெறுவோர்கள் கோ. முத்துக்குமாரசுவாமி, ரா. மருதமுத்து, வி. கலியபெருமாள் இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறையும், முனைவராக சிவகாமி இணை இயக்குனர் பள்ளிக்கல்வி இயக்குநரகனும் முதன்மை அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள். ஓவிய கண்காட்சியில் பங்கு பெறும் பள்ளிகள் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி முத்திரையர்பாளையம், கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளி சுல்தான்பேட்டை, வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி புதுச்சேரி, சின்னாத்தா அரசு மேல்நிலைப்பள்ளி முத்தியால்பேட்டை, திருவிக்கா அரசு உயர்நிலைப்பள்ளி அரும்பர்த்தபுரம், அரசு உயர்நிலைப்பள்ளி மங்கலம், டிடிஎஸ்டிஎன் அரசு உயர்நிலைப்பள்ளி கல்மண்டபம், ஃபேன்சியன் பிரெஞ்சு உயர்நிலைப்பள்ளி புதுச்சேரி, சௌரிராயலு நாயக்கர் அரசு உயர்நிலைப்பள்ளி புதுச்சேரி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை ஓவிய நண்பர்களும் ஓவியர் கோ. மணிமாறனும் அழைத்து மகிழ்ந்தார்கள். இந்த கண்காட்சி நடைபெறும் நாட்கள் 20/8/2024 முதல் 27/8/2024 வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்மண்டபம், காமேஷ், தர்ஷினி, நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏழை மாரியம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்து புத்துலாய் ஏழை மாரியம்மன் ஸ்ரீ கருணாம்பிகை சமேத ஸ்ரீ கருணபூஷ்வரர் ஆலயத்தை முழுவதுமாக புதுப்பிக்க அஸ்திர ஹோமத்துடன் பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி நமது புதுச்சேரி மக்கள் முதல்வர் அவர்கள் ஆசியுடன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ. பிரகாஷ்குமார் அவர்கள் தலைமையில் இந்து அறநிலைத்துறை ஆணையர் திரு சிவசங்கரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. மேற்படி திருக்கோவில் நமது புதுச்சேரியின் குறிப்பாக முத்தியால்பேட்டையில் முக்கியமான அடையாளமாகும். இந்த திருக்கோவில் பல்லாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த திருக்கோவிலில் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக அருள் புரிந்து வந்தார். குறிப்பாக அம்மை நோய் ஏற்படும் நபர்கள் இந்த அம்மனின் அபிஷேக நீர் மற்றும் வேப்பிலையை கொண்டு மேற்படி அம்மை நோயிலிருந்து விரைவில் குணமடைந்தனர் என்பது ஐதீகம். கடைசியாக இந்த திருக்கோவில் கும்பாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. அதன் பிறகு மேற்படி திருக்கோவில் பல்வேறு காரணங்களால் திருப்பணி செய்யப்படாமல் இருந்து வந்தது. முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக திரு ஜோ. பிரகாஷ்குமார் அவர்கள் பதவியேற்றவுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து மேற்படி திருக்கோவிலுக்கு திருக்கோவில் நிர்வாக அதிகாரியாக அரசாங்க ஊழியர் திரு தமிழொலி அவர்களை நியமித்து மற்றும் 31 நபர்களை மேற்படி கோவில் திருப்பணிக்காக அதிகாரியின் பரிந்துரையின்படி நியமித்து சுமார் 4 கோடி ரூபாயில் மேற்படி திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் இந்த திருக்கோவில் இந்து அறநிலைத்துறையில் முழு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் ஆகும். இந்த திருக்கோவிலுக்கு நமது மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் போதுமான நிதியை ஒதுக்கி மேற்படி திருப்பணி எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடைபெற உத்தரவாதம் அளித்துள்ளார். இந்த திருக்கோவிலில் விநாயகர், முருகர், ஸ்ரீ கருணபுரீஸ்வரர், ஸ்ரீ கருணாம்பிகை போன்ற 10க்கும் மேற்பட்ட சந்நிதிகள் அமையப்பெற உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டையில் உள்ள பல்வேறு திருக்கோவில் நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி தமிழொலி செய்திருந்தார். வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞருமான மருது பாண்டியன் அன்னதானம் வழங்கினார். வருகிற 29ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொடியேற்று நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறும். இதில் கலந்து கொள்ள சென்னை மற்றும் புதுச்சேரியில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக இரவு பகல் பாராமல் செல்வார்கள். அந்த வகையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் புத்தகிதாஸ் தலைமையில் பக்தர்களுக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு அன்னதானம் தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞர் மருது பாண்டியன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.
மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரிடம் அன்னதான திட்டத்திற்கு நன்கொடையும் வழங்கினார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த பூஜைக்கு உபயதாரராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்திருந்து பூஜையிலும் பங்கேற்றனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் உலமா அணி சார்பாக உலமாக்கல் அணி மாநில துணை செயலாளர் முப்தி முகமது யூசப் மௌலானா தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் எம்.எச். ஜவாஹிருல்லா நீண்டகால முயற்சியினால் கடந்த 2024 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தமிழக அரசின் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு அரசாணை இஸ்லாத்திற்கு மாறி இஸ்லாமிய மதத்தினை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக மாறியவர்களுக்கு BCM என்ற வரையறைக்குள் கொண்டு வந்து அனைவர்களுக்கும் தடையில்லாமல் வருவாய்த்துறையின் மூலமாக ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்கு உண்டான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அரசாணை என்பது இஸ்லாமிய மதத்திற்கு மாறக்கூடிய நபர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி சார்ந்த எதிர்கால வாழ்விற்கும் மிக பெரிய உதவியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த அரசாணையை போன்று புதுச்சேரியிலும் அரசு அரசாணை பிறப்பித்து இஸ்லாத்திற்கு மாறியவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை செய்வதற்கும் அதை சட்டசபையுடைய கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நேற்று திருச்சியில் நடைபெற்ற இளைஞர் அணி மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதில் தமுக மாவட்ட செயலாளர் குதிரத்துல்லா, மாவட்ட பொருளாளர் ஷேக் தாவூத், துணை செயலாளர்கள் இஸ்மாயில், முகமது ஆரிப், முகமது ரியாஸ், வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் முகமது, IPP பொருளாளர் ஹாரிஸ் மற்றும் மாவட்ட உலமா அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உருவையாறு ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கொம்யூன் உருவையாறு ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் புதிய மகா மண்டபம், கொடிமரம், புதிய நிலையம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்க்கையம்மன் சந்நிதிகள் அமைக்கப்பெற்று திருப்பணிகள் முடிவடைந்து ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று காலை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், தீபாராதனை நடைபெற்று செவ்வாய் அன்று காலை விநாயகர் பூஜை, ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், மாலை வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், ரக்ஷா பந்தனன், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்று முதல் கால யாக பூஜைகள் துவங்கி மகா தீப ஆராதனைகளுடன் நிறைவு பெற்று நேற்று காலை 2ஆம் கால 3ஆம் கால யாக பூஜை, அஷ்டபந்தனம் சாத்துதல், மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை 4ஆம் கால யாக பூஜை நிறைவு பெற்று பூர்ணாகுதி செய்து கலச புறப்பாடு நடைபெற்று ஆலய விமானத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகர் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மற்றும் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை SSP பிரவீன்குமார் திரிபாதி வெளியிட்டார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை ஒத்துழைப்புடன் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி மையத்தில் இன்று நடைபெற்றது. காவல்துறை போக்குவரத்து பிரிவு காவல் கண்காணிப்பாளர்கள் செல்வம், மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் கடும் வெயிலில் பணிபுரியும் 70க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களுக்கு காலர் நெக் ஃபேன் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், கிரியேட்டிவ் மீடியா உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன், பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா ஊழியர்கள் உட்பட காவலர்கள் கலந்து கொண்டனர். பட்டன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்சிங் இருக்கும். ஆன் பண்ணிங்கன்னா 1ல வரும், 2, 3 போட்டுட்டு கிளியர் பண்ணிட்டு இது மேலே வரும். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபரென்ஸில் நல்லா கிளியர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இது வந்து 1 hour சார்ஜ் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 hours அதே எல்லாத்துக்கும் USB கேபிள் தான். C டைப் இருக்குல்ல அந்த பின் கூடவே நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1 hour சார்ஜ் பண்ணுவாங்க. Sir, one light now. கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் மழைக்கோட்டினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழங்கினார். கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மழைக்கோட் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 23 நபர்களுக்கு மடிக்கணினியும், 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 28 நபர்களுக்கு மழைக்கோட்டினையும் மற்றும் மாணவர்களுக்கு குடிநீர் பாட்டிலையும் வழங்கி சிறப்புரை ஆற்றினார். விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் கோதை, பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். எதையும் பேச முடியாது, நினைச்சபடி எழுத முடியாது. முன்னோர்கள் அதாவது சில தலைவர்களாக போயிருக்காங்க, தன்னுடைய சொத்துக்களை இழந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு இது 78வது குடியரசு தினத்திற்கு சுதந்திர தினத்திற்கு குடியரசு எழுக்க நம்ம அந்த காரணது கொடி இல்லை. நம்ம தீபாவளிக்கு வீட்டில் கொண்டோம்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் எங்க கொண்டாடுறாங்க, நிறைய கஷ்டப்படுவோம். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா 19ஆம் தேதி காலை கோபூஜை, தனபூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உட்பட பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து மகா சரஸ்வதி ஹோமம், அக்னி சங்கரணம், மகா பூர்ணஹூதி நடைபெற்றது. தொடர்ந்து காலை மங்கள இசையுடன் தொடங்கி 4ஆம் கால யாக பூஜைகள், அக்னி காரியம், மகா பூர்ணஹூதி நடைபெற்று யாகசாலையில் இருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என்று திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர்.
வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்த நாளை ஒட்டி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட கனகன் ஏரி பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் பிறந்த நாளை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக வழக்கறிஞர் சந்தோஷ்குமார், செல்வம் மற்றும் பழனி ஏற்பாட்டில் கனகன் ஏரி பகுதியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சசிபாலன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் மாயூர்தாஸ், கலைவாணன், இளைய முருகன், தமிழ்வாணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எனக்கு ஒயிட் ஆல் தான் அது. அப்போ நீ இப்போ எனக்கு கஷ்டமாகுது. தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு மாணவர்கள் தேர்வு. புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் மற்றும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் 2500 மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் வருகிற அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளது. இதில் கைப்பந்து, கபடி, ஹாக்கி, ஹேண்ட்பால், கூடைப்பந்து, டென்னிஸ் உள்ளிட்ட 16 போட்டிகள் நடைபெறுகிறது. இதில் 14, 17, 19 வயதுக்கு உட்பட்டோர் என்று 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் பங்கு பெற புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 540 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்காக புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வீரர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கும் சுமார் 2500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். பின்னர் இரண்டாவது கட்டமாக புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த மாணவர்கள், சிறந்த வீரர்கள் 540 பேர் தேர்வு செய்யப்படுவர். அவர்களுக்கு 1 மாதம் தொடர் பயிற்சி அளித்து தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க அழைத்து செல்லப்பட உள்ளனர். குரட்டையை கண்டறிய மருத்துவமனையில் ஆய்வகம். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் வட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் காது, மூக்கு, தொண்டை, பிரன்கில் குரட்டையை கண்டறியும் ஆய்வகம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை மூலம் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காது, மூக்கு, தொண்டை பிரிவின் கீழ் உறக்கத்தின் பொழுது குரட்டை ஏற்படும் பிரச்சனையை கண்டறிய ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இது பற்றி மருத்துவர் ஸ்டாலின் நம்மிடம் கூறுகையில், 35 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த ஆய்வகம் மூலம் உறக்கத்தின் பொழுது ஏற்படும் குரட்டை மற்றும் மற்ற குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளை சிறப்பாக அளிக்க முடியும். மேலும் உறக்கத்தின் பொழுது ஏற்படும் மூச்சடைப்பு, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் நோயின் தன்மையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குரட்டை விடுவதன் மூலம் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. அதனால் நுரையீரல், இருதய நோய் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே குரட்டை பிரச்சனை உள்ளவர்கள் ஆய்வகத்தில் இலவசமாக சோதனை செய்து காது, மூக்கு, தொண்டை மருத்துவரை அணுகலாம். மேலும் இந்த சிகிச்சை உடனடியாக அளிக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் கூறியுள்ளார். ஆக்சிஜன் லெவலு, ப்ரெஷர், பிபி எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இது கண்டினியூஸாக 8 மணி நேரம் வந்து முழு தூக்கத்துக்கான அளவை கணக்கிட்டு எவ்வளோ நேரம் அவங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனாங்க, எவ்வளோ நேரம் வந்து இது வந்து கண் அசைவு, கண்ணில் வந்து அவங்க தூங்கும்போது கண்ணுடைய அசைவை செக் பண்ணுறது. இது இசிஜி, இறுதி மாறுபாடுகள் எதாவது இருக்காண்டு, பல்ஸு, எஸ்பிஓட நம்ம ஆக்சிஜன் லெவலில் 35 லட்சம் மதிப்புள்ள குரட்டைக்கான ஆய்வகம் வந்து புதுசாக தொடங்கி இருக்கிறோம். இந்த ஆய்வகம் வந்து ஒரு மனிதனுக்கு குரட்டை இருந்தால் அவனை அந்த தூக்கத்தை வந்து அது தொந்தரவு பண்ணும். தூக்கத்தை மட்டும் தொந்தரவு பண்ணாது, அதனால அவனுக்கு நிறைய பின்விளைவுகள்லாம் வரும். இந்த ஆக்சிஜன் குறைபாடு இருக்கிறதுனால மூளையிலையும், இருதயம், லங்ஸு, ஸோ எல்லா இடத்துக்குமே இதனால பாதிப்பு வரும். வெறுமனே வந்து குரட்டைங்கிறது வெறும் மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, ஹோல் பாடியுமே அதை அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது அவங்களுடைய அடுத்த ப்ரொடக்டிவிட்டி, அடுத்த நாள் வந்து அவங்களுடைய வேலையையும் அது வந்து
கம்மி பண்ணும். ஸோ வேலையில் வந்து தூக்கம் வர்றது, சோர்வாக இருக்கிறது, அசதியாக இருக்கிறது, தலைவலிக்கிறது, இது எல்லாமே இந்த குரட்டையுடைய சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த ஆய்வகம் குரட்டை அதுவுடைய வகைகள் எந்த லெவலில் இருக்கு, ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ப்ரிலிமினரியாக பண்ணது பாலிசாம்னோகிராஃபின்ட்டு. இதில் ஒரு 18 வகையான பேராமீட்டர்ஸ் இருக்கு. அவங்க உடம்புல இருக்கிறவங்க ஆக்சிஜன் தூங்கும் போது அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல், அவங்களுடைய கண் அசைவு, அவங்க தூக்கக்கூடிய லெவல் எந்த லெவல், ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறாங்களா இல்லை ஆழ்ந்த தூக்கத்துக்கே போகாம இருக்காங்களா. ஸோ அது மாதிரி பல வகையா வந்து உடம்புல இருக்கிற அசைவுகள் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி நமக்கு ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில ஜிஹெச்ல இது பண்ணியிருக்கோம். இந்த பரிசோதனைகள் இலவசமா அரசாங்கம் மூலயமா செய்யறோம். இஎன்டி ஓபிடி, காது மூக்கு தொண்டை ஓபிடில வந்து அவங்க பதிஞ்சு அவங்களுக்கு ப்ரிலிமினரியா சில டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு டேட் கொடுத்து இந்த டெஸ்ட் பண்ணும். இந்த டெஸ்ட் பண்ணறது மூலயமா அவங்களுடைய லெவல் ஆஃப் இது ஓஎஸ்ஏன்னுவாங்க, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, வெறுமனே குரட்டை ஸ்னோரிங், இது வந்து அதுக்கு அடுத்த லெவல் அவங்க உடம்பை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றத வந்து கிரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷின் வச்சு சிபேப்ன்ற மெஷின் மூலயமா சப்போர்ட் மட்டும் கொடுக்கறதா இல்லை ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான வழிவகைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தேர்தல் அலுவலகம் அருகில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் எஜமான விக்னேஸ்வரர் பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், தனபூஜை, கோபூஜை, பிரம்மச்சாரி பூஜையை தொடர்ந்து இன்று மகா தீபாராதனை நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான சசிபாலன் கலந்து கொண்டார். இந்த கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் செய்திருந்தனர். శతమానం భవదోషనాశతముడితత్వేంద్ర ఆయుర్శవేంద్ర ప్రజదక్షదే ధనధాన్యం భగవద్లాభం దీర్ఘమాయుగో దీర్ఘాయ. ஓம் ஸ்ரீ திஹாவரணீஸ்வர தேவதாபியம் ஆதனதாரங்கதாரமத்தோகலதத்தியமோகே. புதுச்சேரி திலக நகர் வேட்டையன் சத்திரத்தில் எழுந்தள்ளி உள்ள ஸ்ரீ நவசக்தி விநாயகர், ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஓமம் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திலக நகர் வேட்டையன் சத்திரத்தில் எழுந்தள்ளி உள்ள ஸ்ரீ நவசக்தி விநாயகர், ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமத்தை ஆரம்பித்து முதற் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜையை தொடர்ந்து இன்று கும்பாபிஷேக விழா ஹோமம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த ஹோமத்தில் ஆலய நிர்வாக குழு, திருப்பணி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு மாணவர்கள் தேர்வு. 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. குரட்டையை கண்டறிய மருத்துவமனையில் ஆய்வகம். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் வட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் மக்கள் பயன்பாடு. புதுச்சேரியில் இன்று பல்வேறு கோவில்களில் மகா கும்பாபிஷேகம். பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.